எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் இறால் பயன்படுத்தி நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி இன்னொரு அருமையான இறால் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது இறால் ஃப்ரைட் ரைஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த இறால் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்ய முதல்ல சாதத்தை வேக வைக்கணும். கடாயில் தண்ணி சூடு பண்ணி பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு போடுங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி போடுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை ஃபுல்லாக வேக வைங்க. சாதம் வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஆம்லெட் செய்ய போகிறேன். சின்ன கிண்ணத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. பேனை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடிச்ச முட்டையை ஊற்றுங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததும் எடுத்து வைங்க. அதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இறால் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நான் 200 கிராம் இறாலை நரம்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி போடுறேன். இறாலோட கலர் லேசாக பிங்க் ஆகிற வரை ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இறாலோட நிறம் மாறிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அகல கடாயில் 2 டீஸ்பூன் எள்ளு எண்ணெயை ஊற்றுங்க. இது செசமி ஆயில்னு கிடைக்கும். உங்களுக்கு இந்த செசமி ஆயில் கிடைக்கலன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 7 பல்லு பூண்டு பொடியை நறுக்குனது, வெங்காயத்தால் வெங்காயம் நறுக்குனது போட்டு வதக்குங்க. அடுத்து இதில் 2 கையளவு வெங்காயத்தால் கீரையை போட்டு கிண்டுங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ், இது ஆப்ஷனல், 2 டேபிள் ஸ்பூன் சிராச்சா சில்லி சாஸ், நீங்கள் ரெகுலர் சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் தாய் ஸ்வீட் சில்லி சாஸ். உங்களுக்கு தாய் ஸ்வீட் சில்லி சாஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கான சாஸ் இப்போ ரெடி. இதில் வடித்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். முட்டை ஆம்லெட்டை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஃப்ரைட் ரைஸில் போடுங்க. கடைசியாக இதில் ஃப்ரை பண்ண இறால், நறுக்கின வெங்காயத்தால் கீரையை கொஞ்சமாக போட்டு ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. இறால் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி. சுவையான இறால் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இது நீங்கள் லஞ்ச் இல்லைன்னா டின்னருக்கு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இறால் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.